அன்பின் வாழ்த்துக்கள். இது நீதிமொழிகளினுடைய தொடர் செய்தி. இதுவரையும் 12 பகுதிகளாக பேசப்பட்டிருக்கிறது. இது 13ஆம் பகுதி, பார்ட் 13, நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கடந்த நாட்களிலே ஒரு 3 குறிப்புகளை பேசினேன். 6ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம், உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள். கடந்த சில நாட்களாக லீன், அவர் மேல் சாய்ந்து கொள். அடுத்து அவரிடத்தில் கற்றுக்கொள். 3வது அவருக்காக வாழ். இன்னைக்கு 4வது சொல்ல போகிறேன், லெண்ட், LEND, லெண்ட். அதாவது இந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். லெண்ட் டு த லார்ட். 8ஆம் 9ஆம் வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைநிலத்தின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. திரும்ப படிக்கிறேன், உன் பொருளால் உன் எல்லா விளைகளின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இது ஆங்கிலத்தில் இப்படி ஒரு புத்தகம் சொல்றாரு, நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் நாம் கர்த்தர் கொடுக்கிற லோனா, லோன், லெண்ட். அந்த லெண்ட் என்ற வார்த்தை தெரியுமா? லெண்டர், மணி லெண்டர். நம்ம ஒரு பொருளை வைக்கிறோம், அவன் காசு கொடுக்குறான். இந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்றால், திரும்ப படிக்கிறேன், நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும், நாம் தேவனுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள், அவருக்கு லோன் கொடுக்கிறோமா? என் வாழ்க்கையை, என் பிரயாசங்களை, என் பலத்தை, என் பணத்தை, தேவன் தந்த ஒவ்வொன்றையும் லோன் தரோமா ஆண்டவருக்கு? எவ்வளோ பெரிய காரியம் இல்லை? பாருங்க, அவர் ஐஸ்வர்ய சம்பூரணர். இந்த வானம் அவருடையது, பூமி அவருடையது, எல்லாம் அவருடையது. அவருக்கு லோன் கொடுப்பதற்கு நான் ஏமாத்திரம்? வேதத்தில் சொல்லுகிறது, அந்த வசனத்தை படிக்கிறேன். அதாவது கர்த்தரை கனம் பண்ணு. தமிழ் வேதத்தில் கர்த்தரை கனம், ஆங்கில வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யூ ஆர் கிவிங் லோன். பாருங்க, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தர் கொடுக்கிற காணிக்கை, நீ அவர் கொடுக்கிற லோன். அந்த லோனுடைய தன்மை என்னவென்றால் திருப்பி தருவார். லெண்டிங் டு காட். தமிழில் வாசிக்கிறேன், உன்னுடைய பொருட்கள், உன்னுடைய பொருட்கள் பணம் அல்ல, பணம் மாத்திரமல்ல, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பிரயாசம், உன் அறிவு, உன் திறமை, தேவன் கொடுத்த தாளந்துகள் எல்லாம், அதனால தான் போட்டது எல்லாம், பொருளாலும். 2வது உன் சம்பாத்தியம், விளைவின் முதற்பலன். நல்லா கவனிக்க வேணும். விளையச் செய்கிறது நான் அல்ல, விளையச் செய்கிறது அவர் தான். விதைப்பது நானா இருக்கலாம், நீட்பாய்ச்சுகிறது நானா இருக்கலாம், ஆனால் விளையச் செய்கிறவர் கர்த்தர். இன்னைக்கு மக்களுக்கு புரியல. நான் சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு கொடுக்கணும்? நான் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் செய்யணும்? இல்லை, அந்த விளைச்சலுக்கு காரணமே கர்த்தர் தான். சம்பாதிக்க, உழைக்க, அதிகாலை எழுந்திருக்க, இந்த ஆரோக்கியம், இந்த அறிவு, திறமை, ஞானம் அவர் தான் தர. நல்ல கை, நல்ல கால். யோசித்து பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ பேர் பிரதானமாக இருக்கிற மக்களை எல்லாம் பார்க்கிறோம். எத்தனை மாற்றுத்திறனாளிகள், எத்தனை ஊழியக்காரர்கள். நேற்று கூட ஒரு ஊழியர் மரித்து போனார். அவர் ஏறக்குறைய ஏராளமான தமிழ் நூலை வெளியிட்டிருக்கிறார். வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ நூல்களை வெளியிட்டிருக்கிறார். நேற்று அவர் மரித்து போனார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், தேவன் தந்த எல்லாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுங்க. உங்கள் முதற்பலன் கர்த்தருக்காக இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு தாங்க. முதற்பலன் அவருக்குரியது. அதாவது உங்கள் சம்பாத்தியத்தினுடைய முதற்பலன் அவருக்கு தான். என்னுடைய திருச்சபையில் சிலர் இருக்கிறார்கள், அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். சம்பளம் வாங்கி நேராக இங்கே வந்து கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகளை பார்க்கிறேன். தேவன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை கனம் பண்ணும் போது கர்த்தரை என்னை கனம் பண்ணுவார். ஆமென் சொல்றீங்களா? நான் கர்த்தரை கனம் பண்ணும்போது, திரும்ப சொல்லுகிறேன், இந்த கணம் ஒருவேளை இங்கு தெரியாவிட்டாலும் அங்கு தெரியும். சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்போர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அந்த கடைசி காலத்தில் தேவனுடைய சன்னிதி நிற்கும் போது தேவன் சொல்லுவார், இந்த மகள் என்னை கனம் பண்ணினவள், இந்த மகள் எனக்கு லோன் கொடுத்தவ,
இந்த மகள் எனக்கு கடன் கொடுத்தவன். ஆமீன் சொல்லுவீங்களா? இன்றைக்கு தெரியாவிட்டாலும் நீ நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே. அந்த வசந்த வாழ்த்தும் அழகான வார்த்தை, அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அங்குதான் சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடித்தோர் அன்னைக்கு கர்த்தர் கனம் பண்ணுவார். இங்க நீங்க அவரை கனம் பண்ணீங்கன்னா you will be honored. இங்க அவரை கனம் பண்ணுங்க, அங்க அவர் உங்களை கனம் பண்ணுவார். இங்க அவரை கனவீனம் பண்ணிட்டீங்கன்னா அங்க உங்களை யாருன்னே தெரியாது. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். பேய் ஓட்டினேன், பிசாசு ஓட்டினேன், நான் பாஸ்டர் மனைவி, பாஸ்டர் பிள்ளை, தேவன் சொல்லுவார் எனக்கு தெரியாது. இங்கே அவரை கனம் பண்ணுங்க. வாட் எவர் யூ கிவ், உங்களுக்கு கொடுத்துருக்க நல்ல வாழ்க்கை, உங்களுக்கு கொடுத்துருக்க நல்ல பொறுப்பு, உங்களுக்கு கொடுத்துருக்கிற பணம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவு, உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள். நான் எத்தனையோ திருச்சபைக்கு போகிறேன். நேற்று கூட 2 நாட்களாக திருப்பூரில் ஒரு கூடுகையில் பேசினேன். ஒரு பிரம்மாண்டமான சபை. என்னை தினந்தோறும் ஒருத்தர் என்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவார், ஒரு சகோதரர். நான் கேட்டேன், ஏன் நீங்கள் யாருன்னு. சொன்னார், ஒரு கம்பெனியுடைய இந்த பாலித்தீன் பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கிறேன். எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கய்யா? சுமார் 150 பேர் வேலை செய்வாங்கய்யா. உங்கள் கம்பெனி அதை சொன்னார். அதாவது மல்டி கலர், எல்லா வகையான பேக் அடிக்கிறார் அவர், எல்லா வகையான பேகும் அடிக்கிறாராம். எப்படிங்க? ஆண்டுக்குள்ளே வந்தையா, ஆண்டை தேட ஆரம்பித்தேன், சின்ன ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னுடைய கம்பெனி இந்த திருப்பூரிலேயே நம்பர் 1. அதாவது பல விதமான நிறுவனங்களுக்கு இந்த பேக் அடிக்கிற A to Z பண்ணுறார். அதை உற்பத்தி பண்ணுவது, பிரிண்ட் பண்ணுவது, ஹேண்டில் பண்ணுறது, இப்படி பல வகையான பேக்கை தயார் பண்ணுறார். தினந்தோறும் வந்து காலையில் கூட்டிகிட்டு போவார், சாயங்காலம் கூட்டிகிட்டு வந்து விடுவார். நான் யோசித்தேன், சரி இதை டிரைவர் போல இவர் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய முதலாளி அவர். எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா? கர்த்தரை கனம் பண்ணு. நான் முதல் நாள் கூட நினச்சிட்டேன் ஏதோ டிரைவர் போல, பாஸ்டருடைய டிரைவர் போல அவர் நினச்சிட்டேன். அந்த பாஸ்டர் என்னது பிக்கப் பண்ணார் காலை 4:30 மணிக்கு. நான் நினச்சிட்டேன் அவர் கிட்ட இருக்கிற வேற ஒரு வேலைக்காரர் போல அப்படின்னு. ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய முதலாளி அவர். 150-200 பேர் ஒர்க் பண்ணுறாங்களாம். கவனிங்க, கர்த்தரை கனம் பண்ணீங்கன்னா தேவன் உங்களை கனம் பண்ணுவார். ஆமீன் சொல்லுவீங்களா? இன்னைக்கு அடுத்த செய்திக்கு நான் போக விரும்புகிறேன். அடுத்த செய்திக்கு 11ஆம் வசனம். இது இன்னொரு செய்தி. என் மகனே, கவனியுங்கள், என் மகனே, ஒரு உரிமை கொண்டாடும் ஆண்டவர், அன்பு செலுத்தும் ஆண்டவர், உண்மையில் அக்கறை உள்ள ஆண்டவர். என் மகனே, யோசித்து பாருங்க, ஆண்டவர் என்னை என் மகனேன்னு சொல்றது எனக்கு இப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இது உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. ஒரு பெரிய பணக்காரர் என் மகனேன்னு சொல்லுவாரா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பையனை அப்பான்னு சொல்ல மாட்டேன்றான், அப்பா பையனை சொல்ல மாட்டேன்றார். ஏன்னா அவன் ஒழுங்கில்லாதவன். என்னுடைய ஆரம்ப நாட்களில் எங்கள் குடும்பத்தில் கேட்பாங்க, எங்கே உங்கள் பையனை காணும் அப்படின்னு. ரொம்ப வெறுப்பு என் மேலே, என்னுடைய தகப்பனாருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா இதில் வேதம் வாசிக்கிறேன், ஜபம் பண்ணுறேன், வேற மார்க்கத்துக்கு போயிட்டேன்னு. அவன் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னுவார். அப்போ பாருங்க, ஒரு தகப்பனே என் மகனேன்னு சொல்ல தயங்கும் போது 1000 தவறுகள், 1000 குறைகள், 1000 குற்றங்கள், 1000 பலவீனங்கள், ஒழுங்கீனமான வாழ்க்கை. தேவன் சொல்லுற என் மகனே, யோசித்து பாருங்க. இப்போ நான் உங்களை என் விசுவாசின்னு சொல்லணும்னா ஒரு தகுதி வேணாவா? எனக்கு குடிகாரனை போய் விசுவாசியா சொல்லுவேன்? ஒரு அம்மா பார்த்து என் விசுவாசின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு அதாவது உங்களுக்கு அந்த தகுதி வேணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ எங்கப்பா என்னுடைய ஊழியக்காரன் சொல்றது எனக்கு ஒரு தகுதி வேணாவா? அப்போ தேவன் சொல்ற தகுதி இல்லாத என்ன சொல்றாரு? எந்த விதத்தில் நான் அவருக்கு மகனாக இருக்க முடியும்? எந்த விதத்தில்? அறிவிலோ, அந்தஸ்திலோ, பணத்திலோ, குணத்திலோ அவருக்கு நான் இணை அல்ல. இணை இல்லாவிட்டாலும் என்னைப்பா சொல்றாரு, என் மகனே. வாழ்ந்திருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் யார் தெரியுமாங்க? எங்கள் அத்தைக்கு பேரனுக்கு சித்தி பையன். சம்மந்தமே இல்லை. ஒரு நிலைக்கு வந்துட்டா உலகமே உறவுகள் கொண்டாடும். ஒண்ணுமே இல்லை, என் மகனேன்னு சொல்றாரு. திரும்ப சொல்லுகிறேன், தகுதி இல்லை, அந்தஸ்து இல்லை, அவர் தரத்துக்கு நான் ஏற்றவன் இல்லை. என் மகனே,
தாழ்ந்துட்டிங்கன்னா அந்த பொண்ணை, ஆமாம் எங்கள் ஊரில் அந்த பொண்ணு இருந்துச்சு, எங்கள் தம்பி பையன் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணை. புரியலையா? எங்கள் தம்பி மனைவின்னு சொல்கிறதுக்கு நான் கூசுது, என் தம்பி பையன் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ கீழே போயிட்டோம்னா யாரோ, மேலே வந்துட்டா உலகமே வருது. நான் கீழே போனாலும் மேலே போனாலும் ஒன்றும் இல்லாமல் போனால் கூட என் மகனே, என் வயிற்றுல ஏன்டா பிள்ளையா பிறந்த கேட்கல? என் வயிற்றுல ஏன் பிள்ளையா பிறந்தேன்? அவன் செஞ்ச தப்பு, அது நீங்கள் செஞ்ச தப்பு. அவனை போய் குற்றம் சொல்கிறீங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, 1000 தவறுகள் இருந்தாலும் 1000 பலம் இருந்தாலும் ஒன்று கவனிங்க, நீங்களா இருக்கிறீங்களா? எப்பவுமே என்னங்க, நிறமாறும் பூக்கள். நீங்களாவே இருக்கிறதில்ல. பல நேரங்களில் நீங்களா இல்லாவிட்டா கூட உங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தேன். அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்முடைய குடும்பமே இல்லை. நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு உதவி செய்கிற மக்கள் கூட இல்லை. ஆண்டு சொல்கிறார், நான் ஒருவன் அல்லவா ஆலையை மிதித்தேன். பல நேரங்களில் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. உதவி பெறுகிற மக்கள் ஏராளம், உதவி செய்கிற மக்கள் மிக குறைவு. உதவி பெறுகிற மக்கள் ஏராளம், ஆனால் உதவி செய்கிறவங்க, நீங்கள் நாளைக்கு படுத்துருங்களேன். அடிக்கடி சொல்லுவேன், இதை கேட்கிற எல்லாரும், வாகனம் வச்சிருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் வயது முதிர்ந்த உங்கள் தாய் தகப்பனை வாகனத்தில் கூட்டிட்டு போங்க. பாவம், நீ மனைவி கூட்டிட்டு போற, வயது முதிர்ந்த உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போங்க சபைக்கு. நீங்க ஷாப்பிங் கூட்டிட்டு போக வேணாம், அவனை கூட்டிட்டு போய் சபையில விடுங்க. அது பெரிய ஊழியம். இன்னைக்கு எந்த பையனும் அம்மா அப்பாவை 2 வீலரில் கூட்டினே வரதில்லை. புரியல? அவன் சொல்றான், நீ கீழே விழுந்துருவேன். கீழே விழுந்து அவங்க கத்தர் பார்த்துப்பார். நீங்க முதல்ல உங்க அம்மா அம்மா கூட்டின்னு வாங்க. வாகனம் கொடுத்துருக்கிற ஆண்டவர், அந்த காசு அந்த அம்மா காசு தான், அந்த காசு அப்பா காசு தான். அப்பா காசுல அப்பாவை வாகனத்தை வச்சு ஓட்ட முடியலையே, நீ சபையில மூப்பரா இருக்கிற, திருவிருந்து வேற கொடுக்குற சபையில. நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் பையன் மேல் வீட்டில் இருக்கிறான், ஐயா மேல் வீட்டில் இருக்கிறான், என் வீடு மேல் வீட்டில் இருக்கிறான். அதாவது தண்ணி விடுறது காசு கேட்கிறான், தண்ணி விடுறது காசு கேட்கிறான். அந்த பையனை கூப்பிட்டு அன்னைக்கு ஜெபம் பண்ண அந்த அம்மா கிட்ட, வயசானவங்க, ரொம்ப எனக்கு தெரிந்து ஒரு 50 ஆண்டுகள் சபைக்கு போறவங்க, ரொம்ப கணவன்மே 2 பேருமே சூப்பர். 50 அந்த சபையில ரொம்ப ஒரு உண்மையானவர், உத்தமமானவர்கள். இன்னைக்கு ஜெபம் பண்ண அந்த அம்மா ரொம்ப அழுது ஜெபம் பண்ணாங்க. அந்த அம்மா அன்னைக்கு ஆட்டோல ஏறும்போது காலை வைக்க முன்னால் ஆட்டோக்காரன் வண்டி எடுத்துட்டான். அப்படியே மல்லாந்து விழுந்து இந்த ஸ்பைனல் கார்டு அடிபட்டு ராத்திரி 10:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப அழுது ஜெபம் பண்ணாங்க. சொன்னாங்க, ஐயா அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஜெபம் பண்ணேன். அந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான். ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணாங்க, ஐயா என் பையன் இன்னைக்கு 1 மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தான் எனக்கு. எதனாலும் தெரியல. நான் சொல்ல வந்த கருத்து, கணம் பண்ணு, கர்த்தர் உங்களை கணம் பண்ணுவார். அம்மா அப்பா முதல்ல கணம் பண்ணுங்க. பெத்த அம்மா அப்பாவை கணம் பண்ணாம நீ எவ்வளவு பெரிய மெகா பாஸ்டா இருந்தாலும் கர்த்தர் ஊழியத்தை கணம் பண்ணவே மாட்டார். அதுக்கு நான் சாட்சி. நான் செய்யாத ஒன்றும் சொல்லலை. அம்மா அப்பாவை கணம் பண்ணாம வா போ, என்ன நீ கிராமம், உனக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லை. அவர்கள் இல்லாமல் நான் இல்லை. தேவன் சொல்கிறார், என் மகனே, இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அந்த மகன் சொல்ற ஒரு 3 காரியம் செய்யறாரு. திரையிலே பாருங்கள். நம்பர் 1, he corrects me. he corrects me. என்னை எப்பெல்லாம் என்னை கரெக்ட் பண்ணணுமோ அப்பெல்லாம் என்னை கரெக்ட் பண்றார். தமிழ் பைபிள்ல சிக்ஷை என்ற வார்த்தை இருக்கிறது, சரி செய்கிறார். இன்னைக்கு யாரும் சரி செஞ்சாலும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ இந்த அம்மா சரி செஞ்சா அந்த அம்மா டென்ஷன் ஆகிடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் சரியில்லை அப்படி சொன்னால் ஒத்துப்பீங்களாமா? இதில் சரியில்லை என்ன பார்த்தீங்க? எவன் சொன்னா அவ போட்டு கொடுத்துட்டாளா? கவனிங்க, சரிங்க, வித்தின் பிராக்கெட். சிக்ஷை என்பது பல நேரங்களில் தேவன் நம்மை சரி செய்தார். ஏன் தெரியுமா? அந்த ஒரே ஒரு காரணம், என் மகனே.
அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் என்ன சரி பண்றார். இல்லை என்றால் யாருட்டு பிள்ளையாரு எனக்கு என்ன கவலை. பல இடங்களுக்கு போறேன், உங்களுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த அந்த கணம், நான் தங்கின இடங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாமே பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒவ்வொரு மூஞ்சி எனக்கு தெரியும். உங்கள் எதிர்வினைகள் எனக்கு தெரியும், உங்கள் பிரதிவினைகள் எனக்கு தெரியும். உங்கள் நல்ல குணமும் எனக்கு தெரியும், உங்கள் கெட்ட குணம் கூட எனக்கு தெரியும். எதனால? என் மகனே. அப்போ ஒரு அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு அவர் பெற்ற பிள்ளையாச்சே. நேற்று 2 மண்டலத்தில் பேசினேன், பெரிய கூட்டங்கள், காலை மாலை. நேற்று காலையில் ஒரு கூடுகை ராணிப்பேட், நேற்று இரவு ஒரு திருமண ஆராதனை. ஒரு போதகருடைய மகள், அவர் மாப்பிள்ள ஒரு போதகர். வந்தவங்க எல்லாமே பாஸ்டங்க தான். வந்தவங்க எல்லாமே பாஸ்டங்க. 7 மணிக்கு பையனே ஊழியக்காரன் தான், 7 மணிக்கு வரான். பொண்ணு பாஸ்டர் பொண்ணு 7 மணிக்கு வருது, 5 மணிக்கு போட்டு. இப்போ யாருக்கு சான்ஸ் தர்றது, யாருக்கு சந்தர்ப்பம் தர்றது? மேடையில் எல்லாம் பாஸ்டருங்க. ஒரு சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு எனக்கு 88 வயசுன்றாரு ஒரு பாஸ்டர். 88 வயசு பாஸ்டருக்கு. அவர்கிட்ட மைக் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியல எனக்கு. எல்லாமே சேர்த்து 45 நிமிடங்களுக்குள்ள விவாகத்தை முடிக்க கர்த்தர் கிருபை பண்ணார். ரைட், விஷயம் வரேன். மகன் இல்லை என்றால் அவர் யாரை சரி பண்றார்? ரோட்ல போறவனையா? இப்போ உள்ள இருக்கிறவங்களையும் நல்லா சரி பண்ண முடியல, ரோட்ல இருக்கிறவனை சரி பண்ண முடியுமா? நாம் பெத்து வளர்த்த பிள்ளைகளையே அவன் சொல்லுவான் வேலையை பார்த்துட்டு போயானுவான். அப்போ தேவன் யாரை சரி பண்ணுகிறார்? இந்த வசனத்தை போடுங்க, என் மகனே. கவனிங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஐயோ என்னை அப்படி பண்றார், என்னை இப்படி பண்றார், என்னை இப்படி பண்றார், என்னை இப்படி பண்றார், இப்படி. நோ. தமிழ் பைபிளில் சிக்ஷைன் போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் கரெக்ட்ஸ் மீ. நீ சரியில்லை. அந்த குயவன் அந்த மண்பாண்டு வணையும் போது அவன் திருப்தி வருகிற வரைக்கும் தட்டுறான், திருப்தி வர வரைக்கும் தட்டுறான். ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னா உடச்சி போட்டுறான். இதுதான் தேவன் செய்வார். தட்டி தட்டி பார்ப்பாரு, தட்டி பார்த்தா சரி பண்ணலன்னா நான் இப்படி தான் இருப்பேன்னா உடச்சிருவார். அப்போ எங்கே தான் போகணும்? எங்கேருந்து வந்தோம் அங்கே தான் போகணும். கிளம்பி எங்கேருந்து வந்துச்சு? மண்ணில் இருந்து. திருப்பி எங்கே தான் போவார்? அப்போ அந்த எஜமானுடைய எண்ணம் அதை விரும்பி செய்யலை, ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், இது எப்படி இருக்கணும். இந்த பாருங்க, இந்த கொத்தனாருங்கள்லாம் நம்ம ஒன்று சொன்னால் ஒன்று பண்ணுவான், கேட்டு அது அப்படி தான் சொல்லுவான். அப்போ நமக்குன்னு விருப்பம் இல்லையா? நீ தைக்கிறீங்களே, எப்படி தைக்கிறீங்க, எப்படி அவனு தையா சொல்கிறீங்க? அதே மாதிரி தை, அதே அளவு, நீளம், உயரம், அதே மாதிரி வட்டம், இதே மாதிரி கை. என்ன சொல்றீங்க? என்ன மூஞ்சி மாதிரி தைச்சு வச்சிருக்கிறிய? அப்ப யோசித்து பாருங்க. சூப்பர். டிஸ்பைஸ் நாட், அதில் ஒன்று போட்டுருது, தேங்க்யூ, கரெக்ஷன். இங்கிலீஷ் அப்படி தான் போடுறது, கரெக்ஷன். ஆனால் நம்மளை கரெக்ட் பண்ற நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? யாரை கரெக்ட் பண்ணுவார்? எல்லாரையும் இல்லை. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் என்னால் கரெக்ட் பண்ண முடியல. உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஊரெல்லாம் போய் பாரு, அங்கெல்லாம் எப்படி இருக்குது, எனக்கு தேவை அதெல்லாம். ஊரெல்லாம் பார்க்கறது என்ன? நான் எங்கே தான் பார்க்கணும்? என் மகனே. யாரை தான் பார்க்கணும்? நீங்கள் யாரை பார்க்குறீங்க? ஊரெல்லாம் குறை சொல்கிறீங்க, வீட்டில் இருக்கிறலாம் விட்டுறீங்க, அங்கே உங்கள் வேலை நடக்கலை. ஆனால் தேவன் சொல்கிறார், நடக்கிற வரைக்கும் நான் கரெக்ட் பண்ணினே இருப்பேன். தெரியுதா? ஏன் இந்த மாதிரி இந்த பாடு, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கண்ணீர்? அவர் சொல்றாரு, நீ இன்னும் என்ன ஆகணும்? இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கரெக்ட் நினைக்கிறேன். ஆனால் தேவன் அப்பப்போ தட்டினே இருக்கிறார். தட்டுறவங்க எல்லாம் அப்பாவுக்கு நெருக்கமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பாவுக்கு நெருக்கமாக இல்லைன்னா அவர் சொல்றார், நான் சிக்ஷாமல் இருந்தால் நீங்கள் வேசின் பிள்ளைகளா இருப்பீர்களே. ஏன் சிக்ஷிக்கிறார்? யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம், யாக்கோப் 1 அதிகாரம் 4 வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், ஒரு நிமிஷம், நீங்கள் ஒன்றிலும்
இப்ப ஏன் தட்டுறாரு? அடுத்த வசனம் ஒத்துக்கிறீங்களா? உங்க கோபத்தை விரங்க காட்டக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சிக்ஷை இருக்குது பாருங்க. நிறைய பேர் அப்படிதான். இந்த அதிகாரிகள் கூட பாருங்களேன், வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும், அதை கொண்டு வந்து எங்க காட்டுறான்? ஆஃபீஸில் காட்டுறான். ஐயோ, நேற்று நான் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். ஒரு ஹோட்டலில் ஒரு சின்ன பொண்ணு, மிஞ்சி போச்சுன்னா ஒரு 23 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு அந்த அந்த அங்கே ஸ்டாஃபுங்களை அப்படி திட்டுது. எனக்கு கோவம் வந்தால் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு. 24 வயசு. இது கல்யாணம் பண்ணி வர புருஷன் என்ன பண்ணுவானோ தெரில. எனக்கு ஆத்திரமா வருது, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு. அவன் இந்திக்கார பையன், அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன். அவன் என்ன சொன்னா, அவன் சுதமாக தான் இருந்தேன். அது சிஸ்டத்தில் ஏதோ படம் பார்த்துக்குது. ஜாலியாக இருக்கிறியேன்னு கேட்டான். நீ என்னை எப்படி சொல்லுவ ஜாலியாக இருக்கிறேன்னு? நான் ஜாலி, நீ பார்த்தியா? வாங்கி கட்டிக்காத. கண்டபடி பேசுது. பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். என்னை கூட்டி கொண்டு போகிற பாஸ்டர் கொஞ்சம் லேட்டாக வரதுக்காக நான் ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன். பெரிய ஹோட்டல் அது. கண்டபடி பேசுது அந்த பொண்ணை. யோசித்து பாருங்க, இது கல்யாணம் பண்ணி எப்படி இருக்குமே தெரியல எனக்கு. பாவம், அவனுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். அவன் ஒன்றுமே பேசல. அவன் சொல்கிறான், மேடம் நான் ஒன்றுமே பேசலையே, அக்கா அக்கான்னு சொல்ல. நீ ஒன்றும் பேச வேணாம், வாயை மூடு. இருக்கிறீங்களா? சொல்லுங்க. பூர்ணர் ஆகணும்னா இல்லை, அந்த வசனம், அந்த 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுங்க. பூரணமாக இருக்கணும்னா அடிக்கடி அடி வாங்கணும். யாருக்கிட்ட? அடிக்கடி அடி வாங்கணும். என் அடிக்காம தான் சேர்த்தான். பூரணமாக சேர்ந்து அடிக்கடி தட்டு வாங்கணும். குட்டும் வாங்கணும். இந்த பாஸ்டர் எனக்கே பிரசங்கம் பண்றாரு, என்னையே போட்டு தாங்க இல்லை. 3வது, நீங்க எப்படி? 2வது எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? 2வது வரி, ஒன்றிலும் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், பொருளாதாரத்தில், வாழ்க்கையில், சுகத்தில், வருங்கால சந்ததியில் நீங்க எப்படி இருக்கணும்? இது சாத்தியமான்னு கேட்கிறேன். குறைவில்லாத வாழ்க்கை வாழ சாத்தியமா? இந்த அம்மா கிட்ட கேளுங்க, அப்படியே கொட்டுவாங்க. அந்த அம்மா கேளுங்க, கொட்டுவாங்க. பின்னால் உட்காந்து கேளுங்களேன். பின்னால் உட்காந்து நினைச்சு அந்த அம்மா பெரிய ஆள். அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா நிறைய கொட்டும். யாரை பத்தி ஒருத்தர் கொட்டும். புரியவே இல்லை. அப்போ நிறைவு என்ற அந்த அந்த நிலைக்கு வர்றது ரொம்ப. இப்போ எனக்கு நான் நிறைய சொல்லுவேன். நேற்று நானும் ஒரு போதகரும் வண்டியில் போயிட்டு இருக்கிறோம். அந்த பாஸ்டர் வண்டியில் இருந்துக்குன்னே அதை பண்ணுடா, இதை பண்ணுடா, நீ அதை பண்ணுடா, நீ இதை பண்ணுடான்னு சொல்றார். பண்ணிட்டு உடனே எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிடான்றார். உடனே போட்டோ எடுத்து அனுப்புறான். புரியவே இல்லைல்ல. நான் கேட்டேன், ஒருத்தர் வண்டி ஓட்டுன்னு போனார். நீங்கள் என்னன்னு கேட்டேன். நான் ஒரு கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்கிறேன்றார். அவர் தான் என்னை இரவில் கொண்டு வந்து ஸ்டேஷனில் விட்டார். நான் டிரைவர் நினச்சிக்கினேன். நேற்று நடந்த இரவு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அவர். ஃபோன்லேயே சொல்கிறாரு, அதை பண்ணுடா, இதை பண்ணுடான்னு. பண்ணிட்டேன்யா, ஃபோட்டோ அனுப்புகிறான். இங்கே நான் சொன்னேன்னா என் கதை முடிஞ்சிச்சு. சொல்றதுக்கு ஆளே இல்லை இங்க. நீங்களே சொல்லுங்க, யார்கிட்ட சொல்லுவேன்? சொன்ன மேலே ஒத்துருக்கிறாரு, அந்த வீட்டில் ஒத்துருக்கிறாரு, அவர் பாவம். புரியலீங்களா? சொல்ல முடியுமா? உங்கள் வீட்டில் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். உங்கள் பிள்ளைங்கிட்ட, உங்கள் பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? அந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? அந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? அவங்க பையன்கிட்ட சொல்லு, விளங்குதா? பின்னால் ஒரு அம்மா உட்காந்துக்கிறாங்களே, அந்த அம்மா பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? இல்லை மறுமட்டம் தான் சொல்ல முடியுமா? இன்று போய் நாளை வருகிறேன் சொல்லு, விளங்குதா உங்களுக்கு? அப்போ எனக்கு எவ்வளோ மனத்தாங்கள் இருக்கும். இல்லை, ஒரு சாதாரண ஒரு போதகர் வண்டிக்குள்ளே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடித்து 9:15 மணிக்கு கூட கேட்குறாரு, முடிச்சிட்டியா? அனுப்பு. அங்கே வெளியே லைட் போட்டியா? வெளியே கட்டிட்டியா? அடுத்த வாரம் கல்யாணம் அவங்க மகளுக்கு, அதெல்லாம் பண்ணிட்டியான்னு கேட்குறாரு.
சூப்பராக இல்லை? இங்கே நான் கேட்டால் அதெல்லாம் வேணாம், அவங்களாம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறவங்க. சொல்லுங்கள், ஒன்றிலும் நான் இப்படி யோசிப்பேன், இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய தரம், இதுதான் நமக்கு அழைப்பு. இவங்க தான் எனக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. சொத்தையான்னு தெரியல. சொல்லுங்க, குறைவற்றவர்களாய். அவன் ஏன் சிச்சிக்கிறாரு? அடுத்த குறிப்பு பூரணராய், அடுத்த வார்த்தை நிறைவுள்ளவர்களாய். அப்ப நல்லா கவனிக்கணும், நான் நிறைவுள்ளவனா இருக்க வேணும் என்று எங்க அப்பா விரும்புறார். உலகம் விரும்பல. நீங்க கொஞ்சம் நிறைவாந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. என்ன எப்படி வந்துச்சு? இதெல்லாம் யார் கொடுத்தா? எப்படி ஆச்சு? அப்ப நம்முடைய நிறைவு யார் ஒத்துக்கல? நம்முடைய நிறைவு நம்மோடு கூட இருக்கிற மக்களுக்கு என்ன இல்லை. புரியுதா உங்களுக்கு? என்னை பத்தி நிறைய சொல்லுவாங்க. அதில் கூட 2ஆம் மகன் சொன்னான், உனக்கு என்னப்பா, உனக்கு என்னன்னா என் நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல மறுவை. ரைட்.